ஒரு தேர்தல் முடிவு வெறும் 5 வருஷத்துல எப்படி ஒரு நூலிழை வித்தியாசத்துல இருந்து ஒரு மாபெரும் சரிவா மாறுது. இதுதான் அண்ணா நகர் தொகுதியோட கதை. இந்த பகுப்பாய்வுல நாம அதை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த சுவாரஸ்யமான அரசியல் மாற்றத்தை நம்ம படிப்படியா புரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்மள ஆச்சரியப்படுத்தின அந்த எண்களை பார்ப்போம். அப்புறம் கள நிலவரம் உண்மையில எப்படி இருக்கு, அதாவது அந்த எண்களுக்கு பின்னால இருக்கிற மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மக்களோட தீர்ப்பு என்ன சொல்லுது, அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு கேட்போம். கடைசியா இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மாற்றத்துக்கான பாதை எப்படி இருக்கணும்னு ஒரு வரைபடத்தை முன்வைப்போம். வாங்க முதல்ல நம்ம கவனத்தை ஈர்த்த அந்த தரவுகளுக்குள்ள போவோம். ஏன்னா எண்கள் பொய் சொல்லாது. நாம பார்க்க போற இந்த ஆய்வு சென்னையோட இதய பகுதியில் இருக்கிற அண்ணா நகர் தொகுதியை மையமா வச்சது. இது 100% ஒரு நகர்ப்புற தொகுதி. இங்க நடக்கிற மாற்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற நகர்ப்புற தொகுதிகளுக்கும் ஒரு முன்னோட்டமா இருக்கலாம். இப்போ இத பாருங்க, இதுதான் இந்த ஆய்வோட ஆரம்ப புள்ளி. 2016 தேர்தல்ல திமுக வேட்பாளரோட வெற்றி வித்தியாசம் வெறும் 1086 வாக்குகள். ரொம்பவே ஒரு கடுமையான போட்டி. ஆனா 5 வருஷத்துல 2021ல என்னாச்சு தெரியுமா? வெற்றி வித்தியாசம் 27,445 வாக்குகள். இது ஏதோ ஒரு சாதாரண ஏற்றம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய அரசியல் அலை. எப்படி இந்த மாற்றம் சாத்தியமாச்சு? இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா திமுகவோட வாக்கு வங்கி 41% இருந்து கிட்டத்தட்ட 49% உயர்ந்திருக்கு. அதாவது ஒரு 7% வளர்ச்சி. அதே நேரத்துல அதிமுகவோட வாக்கு வங்கி 40% இருந்து 32% சரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8% வீழ்ச்சி. அப்போ இது திமுகவுக்கு கிடைச்ச ஆதரவு மட்டும் இல்ல, அதிமுகவுக்கு இருந்த ஆதரவு சரிஞ்சதும் ஒரு முக்கியமான காரணம். ஆனா இதுல தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இவ்ளோ பெரிய வெற்றி மாற்றம் நடந்த அதே நேரத்துல ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை உண்மையில குறைஞ்சிருக்கு. ஆமா, 2016ல 60% இருந்த வாக்குப்பதிவு 2021ல 57% குறைஞ்சிருக்கு. மக்கள் குறைவா வாக்களிச்ச போதும் வெற்றி வித்தியாசம் மட்டும் எப்படி இவ்வளவு அதிகமாகுது? இந்த கேள்விதான் நம்மள வெறும் எண்களை தாண்டி கள நிலவரத்தை பார்க்க வைக்குது. அந்த கேள்விக்கான பதில் அண்ணா நகரோட தெருக்கள்ல அங்க வாழ்ற மக்களோட அன்றாட வாழ்க்கையில தான் இருக்கு. சரி, எண்களுக்கு பின்னால இருக்கிற அந்த உண்மையான கதையை பார்ப்போம் வாங்க. ஒரு தொகுதியோட வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் சமமா போய் சேரணும். அதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட நோக்கமும் கூட. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கைக்கான உரிமை இருக்கு. அந்த கண்ணியத்தை உறுதி செய்யறது தான் நல்லாட்சியோட முதல் படி. அண்ணா நகர்னு சொன்னா நம்ம மனசுல வர்றது பெரிய பூங்காக்கள், அகலமான ரோடுகள், நல்ல பள்ளிக்கூடங்கள். ஆனா அது பாதி உண்மைதான். உண்மையில அண்ணா நகர்ங்கிறது ஒரே ஊர் கிடையாது. அது 2 தனித்தனி உலகங்கள். ஒரு பக்கம் இந்த வசதியான அண்ணா நகர், இன்னொரு பக்கம் தொகுதியோட 65% வாக்காளர்கள் வாழ்ற குடிசை பகுதிகள். இங்க அடிப்படை வசதிகள் கூட இன்னும் சரியா போய் சேரல. இந்த 2 உலகத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி தான் தேர்தல் முடிவுகளையும் தீர்மானிக்குது. இந்த சமூக பரவலை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இது ஒரு குறிப்பிட்ட சாதியோ சமூகமோ ஆதிக்கம் செலுத்துற தொகுதி இல்ல. எந்த ஒரு சமூகமோ தனியா நின்னு இங்க வெற்றியை தீர்மானிக்க முடியாது. அப்போ வெற்றியை தீர்மானிக்கிற சக்தி எது? அது கட்சி பாகுபாடு இல்லாம, சாதி மதம் பார்க்காம எல்லா மக்களையும் பாதிக்கிற அவங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் தான். அப்போ வாக்காளர்களோட முடிவுகளை தீர்மானிச்ச அந்த உள்ளூர் பிரச்சனைகள் என்னென்ன இந்த தரவுகள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. நாங்க கள ஆய்வுல இருந்தப்போ திரும்ப திரும்ப கேட்ட ஒரு வார்த்தை இதுதான்: ரோடு சரியில்ல, தண்ணி வரல. இதுதான் மக்களோட கோபத்துல முதலிடத்துல இருக்கு. அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காததால வர்ற ஒரு விரக்தி இது. இதெல்லாம் ஏதோ மேலோட்டமான புகார்கள் இல்ல. உதாரணத்துக்கு அண்ணா நகர் கிழக்கு பகுதியில ஒரு தண்ணீர் குழாய் துருப்பிடிச்சு போனதால 2 வருஷமா மக்களுக்கு தண்ணி வரல. யோசிச்சு பாருங்க, சென்னையோட மையத்துல 2 வருஷமா தண்ணி இல்ல. இதுதான் அரசியல் மேல இருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிற அன்றாட யதார்த்தம். இதோட சேர்ந்து குண்டும் கிழியுமான சாலைகள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாம இருக்கிறது, வெள்ள நிவாரணம் சரியா கிடைக்காததுன்னு பல பிரச்சனைகள் இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஆய்வுல நலத்திட்ட சோர்வு அப்படின்னு ஒரு மனநிலையை நாங்க கவனிச்சோம். அதாவது மக்கள் இனிமே வெறும் இலவசங்களையோ குறுகிய கால நலத்திட்டங்களையோ விரும்பல. அதுக்கு பதிலா அவங்களுக்கு நிரந்தரமான தீர்வுகள் வேணும். நல்ல வேலை வாய்ப்புகள், தரமான உள்கட்டமைப்பு வசதிகள், இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கோபங்கள். சரி, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? மக்களோட நம்பிக்கையை திரும்ப சம்பாதிக்க என்ன செய்யணும்? வெறும் வெற்று வாக்குறுதிகள் போதுமா, இல்ல உறுதியான செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் வேணுமா? இங்க முன்வைக்கப்படுறது ஒரு யோசனை. இது வெறும் தேர்தல் அறிக்கை மாதிரி இல்ல, இது ஒரு பொது ஒப்பந்தம் மாதிரி. மக்களோட முக்கியமான 3 பிரச்சனைகள்:
தண்ணீர், சாலைகள், வேலைவாய்ப்பு இது மூணுக்கும் ஒரு தெளிவான காலக்கெடுவோடு கூடிய தீர்வை முன்வைக்கிறது. இத ஒரு பொது ஒப்பந்தமா மக்கள் முன்னாடி வைக்கணும். இது வெறும் யோசனைகளோட பட்டியல் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு செலவாகும், எவ்வளவு காலமாகும், அதனால மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. இதுதான் பொறுப்புக்கூறல். இங்க நாம முன்வைக்கிற ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு செலவு, ஒரு காலக்கெடு இருக்கு. இது மக்களின் வரிப்பணத்துக்கான பொறுப்புக்கூறல். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல மக்களின் தரவுகளை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களோட ஒப்புதல் இல்லாம அவங்களோட தனிப்பட்ட தகவல்களை எடுக்கவோ பயன்படுத்தவோ கூடாது. இது சட்டப்படி மட்டுமில்ல, தார்மீக ரீதியாகவும் ரொம்ப முக்கியம். ஆக அண்ணா நகரோட இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. வாக்காளர்களோட தேவைகள் வெறும் அடையாள அரசியல், இலவசங்களுங்கிறத தாண்டி எங்களுக்கு உறுதியான தீர்வுகள் வேணும், செஞ்ச வேலைக்கு ஒரு பொறுப்புக்கூறல் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சா அரசியலோட போக்கு எப்படி மாறும்? அண்ணா நகர் நகர்ப்புற அரசியலோட இந்த புதிய மாற்றத்துக்கான ஒரு தெளிவான அறிகுறியை காட்டுது. யார் மக்களோட அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறாங்களோ அவங்க கையில தான் வெற்றிக்கான சாவி இருக்கும். நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை மேம்படுத்த விரும்பினா blueprintstrategies.aa mgr@blueprintstrategies.aa என்ற முகவரியிலோ அல்லது 080420416002 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.